சிறப்பு சிந்தனை உரையில் இறப்பு என்பது உண்மையா பொய்யா என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற உள்ளார் தமிழ் வேளாண்மை மற்றும் தமிழ் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. தமிழ் வேளாண்மை முன்னோடி மற்றும் தமிழர் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை மயிலாடுதுறை நரசிங்கந்தம் பூர்வீகமாக கொண்டவர். சித்த மருத்துவர். தமிழ் மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறையில் மயிலாடுதுறை பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கத்தின் அங்கத்தினராக 35 வருடங்கள் சேவையாற்றி வருகிறார். மக்களுக்கு சிறந்த சேவையாற்றி கொண்டு இருக்கிறார். சித்த மருத்துவ மாமணி என்ற பட்டத்தை முன்னாள் பாண்டிச்சேரி முதல்வர் சண்முகம் ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார். ஐயா அவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இயற்கை வேளாண்மை பற்றி அறிவு, வாழ்வியல் முறை ஆகியவற்றை அறிந்து தன் முயற்சியால் தமிழக இளைஞர்கள் வேளாண்மை மாணவர் கூட்டமைப்பு 2016 துவங்கி தமிழர் வேளாண்மை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை தன்னால் இயன்ற அளவு எங்கெங்கு முடிகிறதோ அங்கெல்லாம் தமிழர் விவசாயத்தை முன்னிறுத்தி வருகிறார். வறண்ட நிலங்களிலும் வரப்பு உயர்த்தி நீர் கட்டமைப்பு உருவாக்குதல், மழை மேகம் உருவாக்குதல், சென்னையில் பெருவெள்ளம் தடுப்பு முறையை பல்வேறு தொழிற்சாலைகளில் முன்மாதிரியாக வடிவமைத்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார். எந்த நிதி உதவி பெறாமல் இலவசமாக உலகம் முழுவதும் தமிழர் வேளாண்மை முறையை கட்டமைப்பதே தன் வாழ்நாள் குறிக்கோள் என்று கொண்டுள்ளார். அதற்கான பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். பாரம்பரிய நெல் விதைகளை சேகரித்து பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு அதை உருவாக்குவதிலும் பெரும் பங்காற்றிருக்கிறார். நம்முடைய தமிழ் ஆனந்த யோக வகுப்பில் பல்வேறு தலைப்புகளில் நமக்கு மிக அற்புதமாக தன்னுடைய சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க துவங்கலாம். நம்ம இப்போ உயிரோட இருக்கோம். பிறப்பு என்பது உண்மை, பிறந்துட்டோம் தெரியுது. இறப்பு என்பது உண்மையா பொய்யா? பிறந்தது உண்மைனா இறந்ததும் உண்மைதான் அப்படின்னு ஒரு கூட்டம் கத்துறாங்க. இது மாதிரி தலைப்புல உலகத்துல யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. தமிழ் ஆனந்த யோகத்துல நம்ம மட்டும் தான் பேசுறோம். இதுவே நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கலாம். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நாட்டுல எவனாவது உருப்படியா பேசிட்டு இருப்பான், இந்த ஆளுவுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு வேற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 35 பேர் உட்காந்துருக்கீங்க. சரி, இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்ம எப்பவுமே தனியா பேசி பழக்கம் இல்லை, ஏதாவது கூட துணைக்கு பேசினாதான் வரும். சரி, இறப்பு என்பது உண்மை அப்படின்னு சசிகுமார் சொல்லியிருக்கிறாரு, அனிதாமா சொல்லியிருக்கிறாங்க. என் கட்சியில ஒரே ஒரு ஆளு நான் மட்டும் இறப்பு என்பது பொய் 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 அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஏன்னு போட்டு வருது. அனார்கலி அம்மா பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா பொய்ன்னு சொன்னாங்கல்ல, முதல்ல என் கட்சிக்காரங்களே எனக்கு பிடிக்காது, நான் எப்பவுமே தனியா போற ஆளு. அனார்கலி அம்மாவோட அப்பா எங்க இருக்காங்கன்னு கேளுங்க முதல்ல. வாழ்க வளமுடன். உங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உண்மை நீங்கள எங்க கூப்பிடுங்க, பாரு பாப்போம் பேசுறாருன்னு பாப்போம். அந்த ஆன்மா பிள்ளைங்களோட ஆன்மாவோட ஆன்மாவே கேட்கல, நான் உடம்பெல்லாம் கேட்கிறேன். ஆன்மா வந்து இங்க எங்க பேசுது? பஞ்சபூதங்கள் ஆயிடுச்சுங்கய்யா. உடம்பு பஞ்சபூதங்கள் தானே முதல்ல உயிரோட இருந்தது. அப்பா உயிரோட இருந்தா நீங்க வந்தீங்க. நான் சசிகுமார் கட்சி, நீங்க தெரியாம வந்து என் கட்சியில வந்து சேர்ந்திருக்கீங்க. நானே சசிகுமார் கட்சி, இறப்பு என்பது உண்மை அப்படிங்கிற கட்சி. சொல்லுங்க, உங்க அப்பாவை கூப்பிடுங்க பாக்கும். உங்க பையனை கூப்பிடுன்னா கூப்பிடுறீங்க, உங்க அப்பாவை கூப்பிடுங்க பாக்கும். உங்க அப்பா இருந்துதான் நீங்க வந்தீங்க. இறப்பு என்பது உண்மையா இல்லையா? அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்துருதுங்க இல்லையா? பழக்கங்கள் யார் கேட்கிறா? ஜீவகாந்தம் அதெல்லாம் கிடையாது. இறப்பு என்பது உண்மையா பொய்யா நேரடியா வரணும். இது மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கும் புரியாம பேசக்கூடாது. செத்து போயிட்டான்னா உயிர் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உயிர் என்பது என்ன? இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க, உசுர் போயிட்டு உசுர் போயிட்டுன்னு. உசுர்னா என்னன்னு சொல்லணும்ல. என் சார்பா இன்னொருத்தவங்களை சொல்றேன். பசியும் தாகமும் தான் உயிர். அது ரெண்டும் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். நான் வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாள். இப்போ இறப்பு என்பது உண்மையா பொய்யான்னு சிக்கலான தலைப்புல கொண்டாந்து என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க என்னடானா பொய்யுங்கிறீங்க உண்மைங்கிறீங்க. உங்க அப்பாவை கூப்பிடுங்கன்னா அவரோட பஞ்சபூதங்கள் என்கிட்ட இருக்குங்கிறீங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் கூட்டத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி? எங்களோட இஸ்லாத்துல என்னன்னா, இறப்புன்றது அது வந்து பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? மெய் கிடையாது.
அப்ப ஏன்னா மெய் அவங்க என்பது என்ன? என்னைக்கு பேர் இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க உங்க பேர் என்னங்கய்யா? சொல்லுங்க. பேர் சொல்லிட்டு யாஸ்மின் சொல்லுங்க. பேசுறேங்க. யாஸ்மின் மதுரையில இருந்து. ரைட், ஓகே. நான் மதுரைக்கு வந்தா கண்டிப்பா உங்களை பாக்குறேன். அங்க வந்து ரொம்ப வளர்க்குறேன் இருங்க. சரி, இறப்பு கண்டிப்பா. என்பது பொய்ன்னு சொல்லிட்டீங்க. பொய் இல்லப்பா. என்றால் உண்மை எங்கே? பொய் என்று உண்மை எங்கன்னா உண்மைதானே மெய் நம்ம என்றாலே ஒவ்வொரு உண்மைங்க. மெய் என்றாலே உடல் தான். ஐயா, மெய் பொய் என்று மெய் பொய்யினாலே மெய் நம்ம வாழ முடியாது. உண்மைனாலதானே நம்ம வாழ்ற அந்த உலகத்துல. அப்படியா? பொய்ன்னு ஒரு நினைச்சோம்னா நம்ம நம்ம அந்த மனுஷனே குழந்தையில இருந்தே நம்ம ஒவ்வொரு உயிரையும் உரு கொடுத்திருக்கவே மாட்டோமே. பொய்ன்னு நினைச்சா நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். மெய்யன்னு உண்மை நினைச்சனாலதான் வாழ்றோம். இது வந்து சரி, பேசுறதுக்கு ரைட்டா இருக்கும். உண்மையா பொய்யா அப்படின்னா உண்மைக்கு வந்து விளக்கம் சொல்லணும்ல. அது என்ன புரிஞ்சுக்கணும்னு முதல்ல நான் சொல்ல வரேன். நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும். இறப்பு என்பது உண்மைனா உண்மைதான். ஏன் உண்மைனா அவர் உடல் மறைஞ்சிட்டு, அவர் செயல் மறைஞ்சிட்டு, அவர் பேசுற இயக்கம் மறைஞ்சிட்டு, எல்லாம் மறைஞ்சிட்டு எப்போ உண்மையாகும்? எப்போ உண்மையாகும்? இன்னைக்கு பாக்குறேன். அவரை பத்தி ஒவ்வொரு இல்ல, வார்த்தைகளும் நினைவுகளும் உண்மையாகும். வாங்க. அது எப்போ உண்மையாகும்னு கேட்டீங்கன்னா, நேற்று பாக்குறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். யாரா தம்பிங்கிறான்? எம்ஜிஆருங்கிறான். இல்ல எம்ஜிஆர் இல்லடா, அது போட்டாடா. அட போய லூசு, அது எம்ஜிஆர் தாங்கிறான். வாயை அசைக்கிறாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு, சத்தம் வருது. அவரோட உயிரோட இருக்கும்போது நடிச்சாரு, அப்பவும் அதே சத்தம் தான் வந்தது. இப்ப அவர் மறைஞ்சிட்டாரு, அவர் பாட்டு பாடுறாரு, அது எம்ஜிஆர் தாங்கிறான். அந்த ஆமா, அடையாளங்கள் மட்டுமே கரெக்ட் தான். அந்த அடையாளங்கள் மட்டுமே. நம்புறாங்கல்ல, அதான். இருங்க 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 பேச்சு நீங்க வந்து சரியா சொல்ல வந்தீங்கன்னா நான் விட்டுறேன். நீங்களே சொல்றீங்களா? அருமையா பேசுறீங்க. முடிவா பேசணும், தெளிவா பேசணும். நான் அததான் புரியுது. நீங்க நீங்க எதிர்பார்க்கிற பதில்ன்றது அந்த ஷார்ட்கட் எனக்கு எனக்கு நான் என்னன்னா நான் சொல்ல வர்றது அந்த இடத்துல வந்து உட்காரலன்னு வேணா அந்த வார்த்தைக்கு வேணா நான் வேணா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஓகே அததான் ஓகே, சொல்றேன். நம்ம போவோம் மீட்டிங் உள்ள போவோம். மீட்டிங் உள்ள போவோம். ஓகே, ஓகே. நான் சொல்ல வந்த கருத்துக்களோட சேர்ந்து மறுபடியும் திருப்பியும் கலந்துரையாடல் வைப்போம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு எப்படி வந்ததுங்கிற இடத்துல இருக்கு இதுக்கான உண்மை. வெறும் ஒரு இரும்பா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? நான் கொண்டு வந்து டேபிள் மேல வைக்கிறேன். நான் கேட்கிறேன் உங்களை, இது என்னன்னு கேட்கிறேன். இது வந்து டம்ளர்னு சொல்றீங்க நீங்க. எல்லாரும் என்ன சொல்றீங்க? டம்ளர்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? இது எவர் சில்லர் வைப்பாங்கிறேன். ரெண்டும் உண்மைதான். நீங்க ஆனா அது எப்படி செஞ்சிருக்குங்கிறத பாக்குறீங்க. இரும்பால் ஆன மூலப்பொருள் தான் அது உண்மையில. இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறேன், இதுவும் டம்ளருங்கிறீங்க. அது செம்பால வச்சிருக்கோம். மூலப்பொருள் ஒன்றிலிருந்து பல்வேறு விதமான பொருள்கள் வருகிறது. இப்போ மூலப்பொருள் ஒண்ணுல இருந்து தான் எல்லாமே உருவாகி வருது. ஏதோ இயற்கைங்கிற மூலப்பொருளா இருக்கட்டும், கடவுளுங்கிற மூலப்பொருளா இருக்கட்டும், இந்த மூலப்பொருள்ல இருந்து ஒரு பொருள் வருது. திருப்பி என்ன செய்யுது? இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடிபடுது, நசுங்குச்சு, வீணாவிட்டு என்ன பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து? இது என்னமோ பழைய பாத்திரத்துக்கு தான் ஆகும், தூக்கி போட்டோம். திருப்பி என்ன செஞ்சிச்சு? இந்த பாத்திரம் இப்படியே வழியா பழைய இரும்பு கடைக்கு போச்சு. திருப்பி அப்படியே போய் நேரம் இருந்துச்சு, தொழிற்சாலைக்கு போச்சு. திருப்பி இது புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் மறுபடியும் ஒரு டம்ளரா ஒரு மாதிரி வந்துட்டு, இரும்பு இரும்பா போச்சு, இரும்பு டம்ளரா வந்தது, மறுபடியும் போய் இரும்பு நெட்டா வந்துட்டு, அடுத்தது ஒரு பெரிய கூடையா வந்துட்டு. மூலப்பொருளிலிருந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம், நம்மளுக்கு வேண்டிய விதத்துல வடிவமைக்கிறோம். இது போலவே உடல்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக வடிவமைக்கப்படுகிறது. உடல்களை தான் நாங்க வந்து நாம்னு சொல்லிட்டு இருக்கோம், உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா உங்க அப்பா அம்மாவோட உடம்புல இருந்தா நீங்க ஜெராக்ஸா வெளில வரீங்க. நீங்க ஆனா வெளியில வந்து நீங்க உங்க அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டீங்க. நீங்க யாசின் என்ன சொன்ன, ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. உங்க பேர்ல நீங்க சொல்றீங்க. எங்க அப்பா தான் உண்மைன்னா அவர் பேரை சொல்லணும், அல்லது உங்க பொண்ணு உண்மைன்னா அது பேர்ல சொல்லணும். 3 உண்மைகளா வரீங்க. ஒரு வெளிச்ச புள்ளியிலிருந்து, ஒரு வெளிச்ச தீபத்திலிருந்து பல்வேறு விதமான வெளிச்சங்களை உருவாக்கிட்டே போறோம். பல பல ஒளி சுடர்களை உருவாக்கிட்டே போறோம். எல்லாமே அதற்கு சமமானதா இருக்கு. சில வெளிச்சம் வாய்ப்பு கிடைச்சா ஆரம்பிக்கப்பட்ட வெளிச்சத்தை விட மிக பெருசா விரிவடையுது. அது எங்கனே காணா கூட போயிடலாம். ஆரம்பிச்ச வெளிச்சம் பிரம்மாண்டமா பல ஆண்டுகளா நின்றுட்டு இருக்கலாம். அதுல இருந்து இது வந்திருக்கலாம். ஆனா ஆரம்பிக்கப்பட்ட வெளிச்சத்திலிருந்து தான் இந்த வெளிச்சம் வருது. இதுதான் உண்மை. அப்ப ஒரு பொருள் இரும்புங்கிற ஒரு
தாது பொருள் இருந்து பல்வேறு விதமான பொருட்கள் உருவாகிறது. மறுபடியும் அது அங்க மீண்டும் போயிடுது. மீண்டும் அதே போல மீண்டும் அதை டம்ளராகவே உருவாக்கணும்னா உருவாக்கலாம். இதை பிறப்புன்னு இறப்புன்னு சொல்றோம். இந்த இறப்பை தவிர்க்க முடியுமா? இந்த இடத்த தவிர்த்தாதாங்க இறப்பு பொய்ன்னு நிரூபிக்க முடியும். சும்மாவாச்சும் ஆன்மா அது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடம்பையே கொண்டு வரணும். இதைத்தான் எல்லா மதங்களும் நம்புகின்றன. என்ன நம்புது? மீண்டும் உயிர்ப்போம், உயிர்த்து எழுவோம். உயிர்த்து எழுவோம்ங்கிறது எந்த இடத்துல உண்மைன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் ஞானப்பிரகாசம் இதே உடம்போட வந்து உங்ககிட்ட பேசினாதான் ஞானப்பிரகாசம் உண்மை. ஞானப்பிரகாசம் செத்துட்டாலோ அல்லது நான் வாழ்ந்தது போதும்னு நினைச்சு நான் சமாதி நிலையை அடைஞ்சிட்டாலோ ஞானப்பிரகாசம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவர் இல்ல. திருப்பி அவரால் முடிஞ்சதுன்னா அவர் உயிர் தெழுந்து வந்தாருன்னா அவர் இருக்கிறது உண்மை, மரணம்ங்கிறது பொய்ன்னு சொல்லலாம். உயிர்த்து எழாத வரையில் மரணம் என்பது உண்மை. இப்போ இறப்ப பொய்ன்னு நிரூபிக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் உயிர்த்து எழுந்து வந்து நிரூபிக்கணும். ஜபார், நான் செத்து போயிட்டேன் நீ சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேனா? நான் ஏந்திரிச்சு வந்துட்டேன், இதுதான் நிஜம் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அப்படி வந்து நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணும்னு தெரியுமா? இந்த உடம்பும் உயிரும் வேணும். இந்த உடம்பும் உயிரும் அழிஞ்சிச்சுன்னா நம்ம அழிஞ்சு போயிட்டோம்னு அர்த்தம். இதைத்தான் சொல்றான், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து வாக்குவாதம் பண்றதுக்கு காரணமே நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா உடம்புங்கிற ஒண்ணு இருக்கிறதுனாலதான். இந்த உடம்புங்கிற ஒண்ணு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கேள்வி பதிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். நல்லா நினைச்சு பாருங்க. உடம்புதான் உண்மையிலே பொருளாக நின்று நாம் இயங்குவதற்கு, நாம் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த குவளைங்கிற ஒண்ணு இல்லைன்னா தண்ணியை பிடிச்சி வைக்க முடியாது. இரும்பு வெறும் இரும்பா இருந்தா எப்படி தண்ணி பிடிச்சி வைக்க முடியும்? இரும்பு தான் குவளையா மாறுது, அது உள்ள தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறோம். இரும்பு தான் விளக்கா மாறுது, அதுல எண்ணெயை ஊற்றி தீபம் போட்டு ஒளியை ஏத்துறோம். அல்லது ஒரு சருகு பொருளா மாறுது, அந்த சருகுல ஒளியும் வெப்பமும் பத்திக்கிட்டு எரியுது. சருகு இல்லைன்னா ஒளியும் வெப்பமும் எதை பத்திட்டு எரியும்? விளக்கு இல்லைன்னா எண்ணெயும் திரியும் எதை பத்திக்கிட்டு எரியும்? எப்படி சுடர் உண்டாகும்? எண்ணெய் உட்கார்றதுக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருள் உள்ள திரி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் தீபம் எரியும், இருட்டு மறையும். இப்போ விளக்கு உண்மையா, தீபம் உண்மையா? ரெண்டு கேள்வி இருக்கு. இதுதாங்க உடலும் உயிரும். இங்கதான் இறப்பு உண்மையா பொய்யாங்கிற கேள்வியே வருது. இது சும்மா விளையாட்டுக்காக அனார்கள் அம்மா தலைப்பு வச்சாங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்தை இன்று ஆட்டி கொண்டு இருக்கின்ற தலைப்பு இது. இங்கதான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து தமிழ் சித்தர்கள் மட்டும் மாறுபட்டார்கள். உடல் என்பது ஒன்று இல்லாமல் இயக்கம் என்ற ஒன்றை நாம் கண்டு உணர முடியாது. அப்பா கனவுல வருவாரு, அப்பா சொல்றது நிஜமா இல்லையான்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம அப்பா வயசுல பிறந்த பிறகுதான் தெரியும். நம்மளே பிறக்கலன்னா அப்பாங்கிற ஒண்ணு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அப்பாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புங்கிற ஒண்ணு இல்லாம அப்பாங்கிற ஒண்ணு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அது மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்களோட நம்ம பேசிய பழகல. ஆக ஒரு பொருள், ஒரு தீபம் ஒளிர்வதற்கு அதற்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது, அதன் பிறகு அதற்கு எண்ணெய் தேவைப்படுகிறது, திரி தேவைப்படுகிறது, அதுக்கப்புறம் தான் ஒளி வருது, ஒளியும் வெப்பமும். அப்பதான் வீட்டுல இருக்கிற இருள் மறையுது. அப்புறம் தான் பல்வேறு விதமான உண்மைகள் நமக்கு தெரிகின்றன. அவையெல்லாம் உண்மை. இப்ப நான் செத்து போயிடுறேன், பூமியை பார்த்திருக்க முடியுமா? நான் பிறக்கல, பூமியை பார்த்திருக்க முடியுமா? பூமிங்கிற ஒண்ணு இருக்கிறதோடு தான் அதுல நான் பிறந்த பிறகுதான் எனக்கு எல்லாமே தெரியுது. அப்போ உடல் என்ற ஒன்று இல்லாமல் என்னால் எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ உடல் என்பது நாம் உண்மையாக நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த இயக்கம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு, இந்த இயக்கம் என்பது உண்மை என்று நிரூபிப்பதற்கு, ஒரு தீபம் எரிந்து உண்மை என்று நிரூபிப்பதற்கு அது பல்வேறு பொருட்களை நமக்கு சொல்லாமலே காட்டுகிறது. வாயால சொல்றதே கிடையாது. இது புத்தகம், இது மேஜை, இது சட்டை, இது செவுரு, இதை சொல்றதே கிடையாது. வெளிச்சம் நேராவே காட்டிடுது.
ஓதாமல் உணர்ந்திட ஒளியது எனக்கே. சொல்லாமலே காட்டுதுங்க அது. ஒவ்வொன்றையும் இது எதுன்னு சொல்லியே காட்டுது நம்மளுக்கு. கண்ணுக்கு எதுக்க தானாவே பேர் தெரியுது நமக்கு. இது போல உண்மை என்று நாம் நம்மை நிரூபிப்பதற்கு உடல் தேவைப்படுகிறது. திருவள்ளுவர் ஆவியா வந்து திருக்குறள் எழுத முடியுமா? ஆக இந்த உடலை பாதுகாத்தால் மட்டுமே இறப்பு என்பது பொய் என்று நிரூபிக்க முடியும். பிறப்பு என்பது உண்மை என்றால் இறப்பு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் உடலை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். இததான் உலகம் ஒத்துக்கும். நீ சொல்றையா இது எவர் சில்வர்னு ரைட்டு தான். குவளைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்ச பிறகுதான் எவர் சில்வருங்கிற ஒண்ணு இருக்கிறதே தெரியுது. அது தாது பொருட்களா கடந்தா யாருக்கு தெரிய போகுது? இரும்பு பூமியில இருந்தா யாருக்காவது தெரியுமா? அதை நெட்டா மாத்தி டம்ளரா மாத்தி ஸ்டீலா மாத்தினது அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்றோம். பேரண்டத்துல பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்களா இருக்கு. யாருக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம அறிவுக்கு உண்மைன்னு எப்ப தெரியும்? அது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும். கண்டுபிடிக்க தெரியாம கடந்தோம்னா அப்போ கண்டுபிடிப்பது என்பது அறிவின் பால்பட்டது. அந்த அறிவும் எப்படி வரணும்? அழியா தன்மை உடையதாக நின்று விளங்க வேண்டும். அப்பதான் அது உண்மை. நேற்று நெருப்பு சுடும் என்பது உண்மை. நேற்று நெருப்பு சுட்டது உண்மை. இன்றைக்கு நெருப்பு சுடும் என்பது உண்மை. நாளைக்கும் நெருப்பு சுடும் என்பது உண்மை. இப்படி எந்த காலத்திலும் உண்மையோடு இருந்தால் ஒழிய, உண்மையாக தெரிந்தால் ஒழிய, உண்மையாக பேசினால் ஒழிய நம்ம பொய் தான். அப்போ நம்ம இறப்பை பொய்ன்னு நிரூபிக்கணும்னா உண்மையாகவே நாம் வாழ்ந்து நிரூபிக்க வேண்டும். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லையான்னா சாத்தியம்னு ஒரு கூட்டம் சொல்லுது, சாத்தியம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. சாத்தியம்னு சொல்றதெல்லாம் பழைய பகுத்தறிவாதிகள், முன்ன காலத்துல இருந்து பகுத்தறிவாதிகள். ஒரு விதத்துல இவங்க மத நம்பிக்கையாளர்கள், ஒரு விதத்துல இறை நம்பிக்கையாளர்கள். இதை வெறும் நம்பிக்கையாளர்களை தான் சொல்றாங்க. இது இவங்களால நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா தற்காலத்தில் இறப்பு என்பது உண்மை என்று சராசரி மக்கள் அறிந்திருக்கிறார்கள், அல்லது தற்காலத்திய பகுத்தறிவாதிகள் அறிந்திருக்கிறார்கள். ஆனா உண்மையான உண்மை என்னன்னா, உடலை நாம் நினைத்தால் அழியாமல் பாதுகாக்கலாம். நாம் இருக்கும் வரையில், விரும்பும் வரையில் வாழ முடியும் என்று நிரூபித்தவர்கள் தமிழ் சித்தர்கள். யுகாதி யுகாங்காலம். அதுக்கு முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? காயகல்பம்ங்கிற ஒண்ண கண்டுபிடிச்சாங்க. உடலை அழியாமல் பாதுகாக்கின்ற மருந்தை காயகல்பம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த காயகல்பம் கண்டுபிடிச்சு சாப்பிட்டு பல சித்தர்கள் ரொம்ப காலம் வாழ்ந்ததா நம்ம கற்பனையா பாக்குறோம். நல்லது உமையராஜா. தேகம் கல்ப தேகமா மாறுறதுங்கிறது எப்படி சாத்தியம்? இது எல்லாருக்கும் சாத்தியமா? எப்ப கல்பமா மாறும், எப்ப அழியா உடலா மாறும் அப்படின்னா, முதல்ல இந்த உடல் அழிவேறது எதனால அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அல்லது இந்த உடல் எதனால் காப்பாற்றப்படுகிறதுன்னு கண்டுபிடிக்கணும். எதனால் இந்த உடல் காப்பாற்றப்படுகிறதோ அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது அழியாமலே காப்பாத்திக்கலாம், என்னைக்கு நிலைய வைக்கலாம். எந்த அடிப்படையில உடல் அழியாமல் காப்பாற்றப்படுகிறது? 2 செடி வாங்கி தோட்டத்துல வைக்கிறோம். ஒரு செடி துளுக்குது, இன்னொரு செடி செத்து போகுது. ஒரு மாசம் கழிச்சு வந்து பாக்குறீங்க, ஊருக்கு போன நீங்க, ஒரு செடி தான் தெரியுது உங்க கண்ணுக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? இந்த செடி இருக்குது. வேற ஒருத்தனை கூப்பிடுறீங்க, என்னடா இருக்கு, எத்தனை செடிடா இருக்கு? ஒரு செடி இருக்குமா, அவன் வாங்கி வைக்கல. உங்க தோட்டத்துல எத்தனை செடி இருக்கு? ஒண்ணு. டேய் 2 செடி வச்சோம் பாரு. யோ ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு இல்ல. இல்லாத செடி அவன் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பூமியை பொறுத்த அளவுல உடம்பும் உயிரும் இருந்தா மட்டும்தான் உண்மை. இந்த உடம்பையும் உயிரையும் நீங்க அழியாம வச்சிருந்தீங்கன்னா பூமியில உண்மை. இப்போ இந்த உண்மை நீங்க நிலவுக்கு போய் உண்மை நிரூபிக்கணும், என்ன செய்யணும்? நிலவுல காத்தே கிடையாது. காத்து இல்லாம நீங்க அங்க வாழவே முடியாது. அங்க வாழணும்னா நிலவுல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வாழணும். ஆனா அங்க உங்க உடம்பு இருக்கணும்.
எந்த இடத்துலயும் நீங்க வாழணும்னா உங்க உடம்பு அழியா உடம்பா இருக்கணும். அழியா உடம்பை பெறுவது என்ன அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும். இப்போதைக்கு முதல்ல நம்ம உடம்பு உயிரோட இருக்கிறதுக்கு எது காரணங்கிறத கண்டுபிடிச்சோம்னா, உடம்பு அழியாம இருக்கிறது எது, அழிவுல இருந்து மீட்கிறது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் கொஞ்சம் வேகமா பேசுறதா நினைக்காதீங்க. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் தொடர்பு இருக்கு. இந்த பதிவை நீங்க பொறுமையா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டீங்கன்னா முடியும். ஆனா என்ன செஞ்சா வாழ முடியுங்கிற கிளைமாக்ஸ கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். அந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடி பேச போறோம். சரியா? மணி இப்போ 7:11. 8 மணி வரைக்கும் முடிஞ்சா ஒரு 7:30ல முடிச்சிடணும்னு விரும்புறேன். இந்த செடி 2 செடி வாங்கி வச்சோம். ஒண்ணு செத்து போச்சு, ஒண்ணு உயிரோட இருந்தது இல்ல. அதுக்கு எது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசியும் தாகமும் தான் காரணம். இந்த பசியும் தாகமும் இல்லைன்னா இந்த செடியை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது. கருவுக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா நம்ம உயிரை கண்ணாலேயே பார்த்துருக்க முடியாது. நான் உயிராகி கருவாய் இருந்த பொழுது எனக்குள்ள பசியும் தாகமும் இல்லைன்னா அப்படியே செத்து போயிருப்பேன். விதையெல்லாம் விதைக்கிற விதை பசியும் தாகம் இல்லைன்னா முளைச்சு வெளியில வராது. அப்போ அது அப்படியே செத்துருக்கும். அப்ப பசியும் தாகமும் தான் உயிராகி உடல்கள் ஆகி வெளியில வந்து வெவ்வேறு விதமான பொருள்களாக நமக்கு காட்சி அளிக்கிறது. சரியா? அம்மா வீடியோ ஆன் ஆக மாட்டலையோ? இல்லைங்கய்யா, வீடியோ தெரியுதுங்கய்யா. என் உருவம் தெரியுதா? உருவம் தெரியுது, வீடியோ ஆடியோ ரெண்டும் நல்லா கிளியரா இருக்குங்கய்யா. நல்லது. எனக்கு தெரியல உருவாக்காக சொன்னேன். சரி, நல்லது. இப்போ இந்த உடலையும் உயிரையும் காப்பாத்தி இந்த மாதிரி உடலோடையும் உயிரோடையும் வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்க? அவங்க இருந்தாக்கா நம்ம இப்ப நிரூபிச்சிடலாம்ல. ஏன்னா இப்ப எங்க தாத்தா செத்துட்டாரு, எங்க அப்பா செத்துட்டாரு, அடுத்தது நான், எனக்கு அப்புறம் என் பையன் வந்துட்டான், நான் நிச்சயம் செத்துருவேன் அப்படின்னு நம்புறேன். ஹலோ, அம்மா அம்மா வேற ஏதோ கிராசிங் வரா மாதிரி இருக்கு. இப்ப சரிங்க, சொல்லுங்கய்யா. நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னா என்ன காரணத்தால இறந்து போவேன்னா, இதயம் நின்றுடும்னு சொல்லுவோம், மூச்சு நின்றுடும்னு சொல்லுவோம், உடம்புல இருந்து சூடு அழிஞ்சு போயிடும்னு சொல்லுவோம். முதல்ல இறப்புக்கு எது காரணம்னு கண்டுபிடிச்சோம்னா, பசியும் தாகமும் அழிஞ்சதுன்னா நம்ம செத்து போயிடும். இந்த விஷயத்த இது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இதை கொஞ்சம் உண்மைதானான்னு மட்டும் யோசிச்சுட்டே வாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு மட்டும் லேசா உரைச்சி பாருங்க. ஒரு மரம் 1000 வருஷம் உயிரோட இருந்தாலும் செத்து போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பசியும் தாகமும் இருக்காது. அப்புறம் அது பூமியிலேயே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மக்கிரும், மரமாவும் செரிச்சிடும், நிலக்கரி ஆயிரும், மண்ணு உள்ள புதைஞ்சிரும், ஏதோ புழுவோ பூச்சை தின்னுடும். எதுவா இருந்தாலும் செத்து போச்சுன்னா பசியும் தாகமும் இருந்ததுன்னா இது முன்னோக்கி நகரும். பசியும் தாகமும் குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா களைஞ்சு மலைஞ்சு போயிடும், உடம்பு அழிஞ்சு போயிடும். பசியும் தாகமும் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு ஒளிரும், உடம்பு இயங்கும். அப்போ இதையெல்லாம் ஏற்கனவே தமிழ்ல கண்டுபிடிச்சாங்க. இவங்கதான் என்ன சொன்னாங்க, இந்த பசியும் தாகமும் உயிரோட இருக்கிறதுக்கே உணவுங்கிற ஒண்ணுதான் அடிப்படை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஒரு வெளிச்சம் எரியலன்னா இருண்ட வீட்டுல எதுவுமே தெரியாது. அந்த இருண்ட வீட்டுல வெளிச்சம் தெரியணும்னா விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், அப்புறம் அதை வந்து திரி போடணும், அதை கொளுத்தணும், அப்புறம் தான் தெரியும். இந்த வெளிச்சம் இருக்கணும்னா இது எல்லாம் வேணும். இந்த வெளிச்சம் அணைஞ்சு போனாலும் வீடு இருட்டாவே இருக்கும். விளக்கு இல்லைன்னாலும் நீங்க வெளிச்சத்தை ஏத்தவே முடியாது. அப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இந்த மாதிரி உடம்புங்கிற ஒண்ணு இயங்குவதற்கு நானு வெளிச்சமா எல்லாரும் தெரியறதுக்கு, நானா எல்லாருக்கும் தெரியுது இல்ல, அப்ப நானே ஒரு வெளிச்சம் தான். இந்த வெளிச்சம் தெரிவதற்கு உண்மையிலேயே உடலுக்குள்ள பசியும் தாகமும் இருக்கணும். ஒரு மரம் 5000 வருஷமா உயிரோட இருந்திருக்குன்னா அதுக்குள்ள பசியும் தாகமும் இருக்கு. அதனாலதான் நான் 5000 வருஷம் உயிரோட இருக்கேன் அப்படின்னு அது எல்லாருக்கும் காட்டுது. அப்ப உண்மையான ஒரு வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிவது போல வாழ்ந்து கொண்டிருக்க, இருட்டாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் உண்மையாக ஒரு பொருள் உயிர் வாழ்வதற்கு, உயிர்கள் உயிர் வாழ்வதற்கு முதல்ல
அதுக்கு பசியும் தாகமும் வேணும். அப்புறம் அக்ரணி பொருட்கள் உயிர் வாழறதுங்கிறது அது தனி தலைப்பு. அது தன்னை கெடுத்துக்காம இருக்கணும். டம்ளர் நசுங்கி போச்சுன்னா அது உடம்பு அழிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம். டம்ளர் நசுங்காம இருக்கிற வரைக்கும், அது துருப்பிடிக்காம இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஆயுள் கூட. அது போல நம்ம உடம்பு பசியும் தாகத்தையும் இழக்காமலும் அந்த பசியும் தாகத்துக்கு துணை நிக்கிறது மாதிரி இருந்தோம்னா நோய் கிடையாது. இதான் திருவள்ளுவர் சொல்றான். பசியை காப்பாத்தி வச்சுக்கோ, பசியை அழிச்சிடாத. பசியே இல்லாமலும் அழிஞ்சிடக்கூடாது, பசிய உணவை போட்டும் அழிச்சிடக்கூடாது. அப்போ அந்த பசியை வளர்க்கிற விதமா உணவை பயன்படுத்தணும். உணவா நீங்க எதை வேணாலும் எடுக்கலாம். பசிக்கு உங்க உடம்பையே உணவா கொடுக்கலாங்க. இதாங்க கிளைமாக்ஸ். எப்போ பசி அத்து போதோ அப்ப நம்ம செத்து போயிட்டோம். வாயில கடைசியா ஒரு படுத்த படுக்கையா கிடக்கிறாரு ஒரு வயசானவர். அவருக்கு பால் ஊத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் மட்டும் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு ஒரு 2 வாய் ஊத்துறாங்க. அப்படியே கிடக்குறாரு. ஒரு 10 நாள் 15 நாள் பால் ஊத்துறாங்க. அப்படியே கடைவாய் வழியா வந்துருது. பேச தெரியல, பொறக்கனே இல்லை, நினைவெல்லாம் தப்பி போச்சு. நினைவு தப்பி போன நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு பால் மட்டும் போயிட்டு இருந்தது. என்ன சொல்லுவாங்க வெளியில வந்து, அவ்வளவுதான் பால் வழிஞ்சிட்டு கடைவாய் வழியா இன்னும் 2 நாள்ல அடங்கிரும். அந்த உணவும் தண்ணீரும் எப்போ உள்ள போகலையோ அப்ப பசியும் தாகமும் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்தில் நம்முடைய சுவாசம் அழிவதை போல அழிந்துவிடும். தூக்கம் என்பதில் பசியும் தாகமும் இருக்காது. இறப்பிலும் பசியும் தாகமும் இருக்காது. பிறப்புக்கு முன்னாடியும் நமக்கு பசியும் தாகமும் இருக்காது. இந்த பசியும் தாகமும் தாங்க இயக்கம். இதுதாங்க உயிர். இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியணும். இந்த பசியும் தாகத்தையும் பயன்படுத்தி என்னவெல்லாம் ஆகலாம். இரவாமலே இருக்கலாம்னா எப்படி சாத்தியம்? செத்து போகாம இருக்கிறதுக்கு யாருக்கு தாங்க ஆசை இல்லை? இறப்ப பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆசைப்படாத ஆள் இருக்காங்களா? இறப்ப பொய்ன்னு நிரூபிச்சா அதை விட உலக சாதனை என்னங்க இருக்கு? நினைச்சு பாருங்க. நினைக்கும் போதே உங்க முகத்துல ஒரு புன்னகை வரும். முதல்ல நான் திருப்பியும் ஒரு டிப்ஸ் தரேன். அதனால நிரூபிக்க முடியுதோ இல்லையோ, முதல்ல உங்க சிந்தனையில உண்மையா இல்லையான்னு பாருங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகலைன்னா நம்ம சாக மாட்டோம். இருதயம் துடிக்கிறத நிறுத்தலைன்னா நம்ம சாக மாட்டோம். ஆக்சிடென்ட் ஆகி நம்ம மேல வண்டி ஏறலைன்னா நம்ம சாக மாட்டோம். பாய்சனை சாப்பிடலைன்னா சாக மாட்டோம். உயிர் வாழணும்னா என்ன செய்யணும்? ஆரோக்கியமா இருக்கணும். எந்த நோயும் தொடக்கூடாது. நோய் இல்லாம இருந்தா உண்மையா நம்ம வாழ முடியும். செயற்கையா நம்மளா மரணத்தை ஏற்படுத்திக்கலாம்னா நம்மளால வாழ முடியும். இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில பசியும் தாகமும் இருந்தா ரொம்ப நாளைக்கு வாழ முடியும் அப்படின்னு விடை வரும். எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்களோ அவ்வளவு நாளைக்கு உள்ளேயும் உங்களுக்குள்ள பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பசியும் தாகமும் என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாரும் புட்டு போலன்னு சொல்ல. எல்லாருமே பசியும் தாகமும்னே பேசி. வயிறுங்கிற மையத்து பகுதியில ஏற்படுகின்ற வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற வெப்பம், அவ்வளவுதான். உடம்புக்குள்ள இருக்கிற சூடு அது வெற்றிடத்துல எழும்புது. எப்படி ஒரு இருண்ட வீட்டுல ஒரு தீபம் வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வெப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு ஒளியையும் காட்டி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிறதோ, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறதோ. வெளிச்சத்துக்கு ஒண்ணும் தெரியாம அது எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்? ஒளி தானும் தெரிந்து கொள்ளுகிறது, எல்லோருக்கும் சொல்லியும் கொடுக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய தெரியுது, எல்லாருக்கும் நீங்களும் சொல்லி கொடுக்குறீங்க. இதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பசியும் தாகமும் காரணம். இது பசியும் தாகமும் என்னன்னா உடம்புக்குள்ளின் மைய பகுதியில் வயிற்றிலிருந்து எழுப்புகின்ற வெப்பம். இந்த வெப்பம் அணைஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மரணம் தான். தற்காலிகமா அணைஞ்சு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு தற்காலிகமா தூக்கம் போட்டீங்கன்னா அது தற்காலிகமா அணைஞ்சு போச்சு. நிரந்தரமா அணைஞ்சு போச்சுன்னா, வயிற்றுல இருந்து பசி எழும்பாம சூடு அணைஞ்சு போச்சுன்னா அது மரணம். சரி, இந்த பசியும் தாகம் மட்டுமே இருந்தா ரொம்ப நாளைக்கு இந்த உடம்போட உயிரோட இருக்கலாம் அப்படின்னா கடைசியில என்னவாகும்னா இந்த நீர் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படலைன்னா நீர் கெட்டு போயிடும், தசை கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும், எலும்பு வளர்ச்சி கெட்டு போயிடும்,
ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுரும். இது எல்லாம் கெட்டு போகாம இருக்கணும்னா கூட இந்த பசியும் தாகமும் இருக்கணும். இந்த பசியையும் தாகத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உடலை ஒளியுடலாக மாற்ற முடியும். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பேசணும்னா, ஒளி உடலா மாத்துறது எதுக்காகன்னு கேட்போம். ஏன் ஒளியோட இதே உடலோடயே இருக்கிறோம். விரும்புற வரைக்கும் பூமியில வாழணும்னா முதல்ல நோய் வரக்கூடாதுங்க. விரும்புற வரைக்கும் பூமியில வாழணும்னா முதல்ல நோய் வரக்கூடாது. இப்ப நம்ம நிலவுக்கு போகணும்னா முதல்ல அங்க தண்ணி கிடையாது. அப்ப நம்ம உடம்புல இருந்து தண்ணியை வெளியேற்றி குளிர்ச்சியும் மிக குறைந்த ஒளி. அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடணும். ஏன்னா அங்க பசிக்கு உணவு வேணும்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்ப ஈஸியா புரியும் பாருங்க. கடல்ல இருக்கிற மீனுக்கு அங்க இருக்கிற உணவு வேணும். தரையில இருக்கிற இங்க நல்ல தண்ணியில இருக்கிற மீனுக்கு இங்க இருக்கிற உணவு வேணும். இது தூக்கி அங்க போட்டீங்கன்னா அது செத்துரும். அப்ப எந்தெந்த சூழல்ல நம்ம போய் இருக்கோமோ அங்கங்க அந்தந்த பிரதேசத்துல கிடைக்கிறதையே சாப்பிட்டுட்டு வாழ கத்துக்கணும். நான் பூமியில இருந்து ஆக்சிஜனை கொண்டு போய் தான் சந்திரன்ல வச்சுட்டு வாழ்வான்னா அப்படிதான் இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சாத்தியமானா அங்க ஆக்சிஜன் கிடைக்கிற வரைக்கும் சாத்தியம், இல்லாட்டா அங்க செத்து போயிடும். நீங்க நிலவுக்கு போகணும்னா உங்க உடம்புல இருக்கிற தண்ணியை அப்புறப்படுத்தணும். காற்றை கடந்து இங்க இருக்கிற அளவுக்கு காத்து அங்கல்னா அங்க எந்த சூழல் கிடைக்குதோ அந்த சூழல்ல வாழுற மாதிரி உங்க உடம்ப மாத்திட்டு போனீங்கன்னா நீங்க வாழ முடியும். சூரியனுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா கற்பனையா பேசிக்கலாம். நம்ம சாத்தியமா இல்லையாங்கிறத இப்ப அடுத்த வரியில பார்ப்போம். இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள பார்த்துருவோம். சூரியனுக்குள்ள போகணும்னா நீரே இருக்கக்கூடாது, காத்தே இருக்கக்கூடாது. நேரடியா ஒளியோடையும் வெப்பத்தோடையும் கலந்து நீங்க ஒளி உடலா மாறிடணும். ஏன்னா சூரியனுக்குள்ள அதுதான் இருக்கு. அந்த ஒளிக்குள்ள உங்களால நுழைய முடிஞ்சா மட்டும்தான் நீங்க அங்க போக முடியும். பூமிக்குள்ள வரும்போது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களும் இங்க சமநிலையில இருக்கணும். ஒவ்வொரு குறிப்பிட்ட விகிதத்துல இருந்தா பூமியில இருக்கலாம். அப்படிதான் பூமியில வந்து இந்த உடலை நாம் வாங்கி கொண்டு வந்துவிட்டோம். ஒரு கருமையத்துல வந்து உடல்ங்கிற பஞ்சபூதங்களை சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த உடலை அழியாம காப்பாத்துறது அப்படின்னு ஆராய்ஞ்ச சித்தர்கள் தான் இந்த பசிங்கிற துணையோட தான், இந்த வெப்பத்தின் துணையோட தான் இந்த உடம்பு இயங்குது. இந்த வெப்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அற்றால் அளவு அறிந்து விடுங்க அஃது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. நீண்ட நாளைக்கு வாடுறது மாதிரி சாப்பிட கத்துக்கோ. உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி. நீண்ட நாளைக்கு வாடுற மாதிரின்னு கூட அவன் எழுதவே இல்லை. உடம்பு பெற்றான் ரொம்ப நாளைக்கு உடம்ப வச்சுக்கிட்டு ஆள்றது மாதிரி சாப்பிட கத்துக்கோ. ஏன்னா உடம்பு தான் கதாநாயகன்னு திருவள்ளுவன் சொல்றான். உடம்பு இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். இதைதான் திருமூலன்னு சொல்றான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உடலை ஒளியா மாத்த முடியும் அப்படின்னு எளிமையா நிரூபிச்சவர் ராமலிங்கம். இது மாதிரி நிறைய என்னை போல உடலை பெற்று கொண்டவர்கள் அனந்த கோடி 1000 பேர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்னங்க செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல பசியை எழுப்பி, ஏன்னா ஒரு வெளிச்சம் ஒரு பொருள் பற்றிக்கிட்டு எரியுதுனாலே அதை வந்து ஆக்சிடரேஷன் ஆங்கிலத்துல சொல்றோம். எரியறத, ஒளிர்வதை. நம்ம உடம்பு ஒளிர்வதற்கு பசி வெற்றிடத்திலிருந்து எழும்புகின்ற வெப்பம் காரணம். இந்த வெப்பத்தை சிறிது சிறிதாக நாம் மேல் நோக்கி நகர்த்தும் பொழுது நம்முடைய உடல் இயக்க நிலையை பெறுகிறது. முதலில் உடலிலிருந்து நோய்கள் நீங்குகின்றன. ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. தலைப்பு தான் வேறைய ஒழிய நீங்க மறுபடியும் எத்தனை பேர் முயற்சி பண்ணீங்கன்னு தெரியல. பசியை எழுப்புறதுல எவ்வளவு பேர் குறியா இருந்தீங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் அதுல நன்மை அடைஞ்சீங்கன்னு தெரியல. எந்த மாதிரி தலைப்பு கொடுத்தீங்கனாலும் நோய்களை ஒழிக்கணும்னா பசி வரணும். நோய்களை ஒழிக்கணும்னா பசி வரணும். ஆரோக்கியமா வாழணும்னா பசி வரணும். ரொம்ப நாளைக்கு பத்திரமா வாழணும்னாலும் பசி வேணும். நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணும்னாலும் உடம்பு வேணும். உடம்பு வேணும்னா பசி வேணும். அதனால பசியை எழுப்புறதுல குறியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை ஒளியை நோக்கி காற்றை நோக்கி நகர்த்தி சிறிது சிறிதாக உடலில் இருந்து பஞ்சபூதங்களை புதுப்பித்து நாம் விரும்பிய வகையில் உடலை கொண்டு போகலாம். அப்படிங்கிறதுக்காகவே செத்து போகாம இருக்கிறதுக்காகவே நான் பள்ளிக்கூடம் திறந்திருக்கேன், ஒரு சங்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பயிற்சியா சொல்லி செஞ்சு காட்டுனவர் ராமலிங்கம். செஞ்சு காட்டுறது, செத்து போகாம இருக்கிறத செஞ்சு காட்டணும்ல. தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார்.
நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா போட்டு கொளுத்திடுவாங்கங்க. கொளுத்துறாங்களா இல்லையா? வெளிச்சத்தோட கலந்துருவோம். வெறும் உடம்பு கலக்கும். தூக்கத்துல உடம்பு போய் எங்க கிடக்குதுன்னு தெரியாம கலந்து போற மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே உடம்பு வெளிச்சத்துல போய் கலக்கும். நெருப்புல. உயிரோடு சிறிது சிறிதாக வெப்பத்தை ஏற்றி ஒளியிலே கலந்து கொண்டு ஒளி உடலாக மாற்றியது ராமலிங்கத்தினுடைய சாதனை. அந்த சாதனையை சொல்லி கொடுக்கதான் அவரு வந்தாரு. அதுபோல நாம முதல்ல நீங்க ஒளி உடலா மாறுறது அப்புறம் வச்சுக்கலாம். என்னை போலவே எல்லோருக்கும் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. கடை விரித்தும் கொள்வார் இல்லைன்னு சொன்னாரு. எல்லாருக்கும் இந்த வரியை கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஏங்க கடை விரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியாதவனுக்காக கடையை திறப்பாங்களா? கண்ணு தெரிஞ்சவனுக்கு கடையை திறப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நேரடியா பேசுறேன். கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் கடை தெரியணும், கடையை விரிக்கிறது. கண்ணு தெரியாதவன் போய் கடை இருக்கானே தெரியாது, அவன் போய் எப்படி கேட்பான்? அப்ப கண்ணு தெரிஞ்சவனுக்கு தான் கடை விரித்தும் கொள்வார் இல்லைன்னாரு. ஏங்க முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் குந்தி இருந்தாரு 52 வருஷம். இந்த ஆளு என்னத்தங்க வியாபாரம் பண்ணாரு? யாருங்க போய் வாங்கல? அவர் வித்தது என்ன வித்தாரு? ஒரு மனிதனுக்கு பசியை வித்தாரு. வாய் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேற. பசியை குறிப்பிடுது அது. உயிரோடு வாழறத குறிப்பிடுது. பசியை எப்படி எழுப்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். கண்ணால பார்த்தாலே தெரியும். முக்காடு போட்டிருக்க, கையை மூடிட்டு உட்காந்துருக்க, காலை மடக்கிட்டு உட்காந்துருக்க, நின்னுகிட்டு இருக்க. ஒரு பறவை பூமியை விட்டு பறக்கும் போது முதல்ல எழுந்துச்சு நின்றுதான் பறக்க முடியும், உட்காந்து பறக்க முடியாது பறவையால. நீங்க இங்க இருந்து நிலவுக்கு போனோம்னா முதல்ல உங்க காலை தூக்கிட்டு போகணும்ல, வானத்துல நடக்கணும்ல, உட்காந்துட்டு போக முடியாது. முதல்ல பசியை எழுப்பணும். அது உயிரோட இருக்கிறதுக்கு அடிப்படை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியின் வழியா போய் தான் உடம்ப நிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நோய்கள்ல இருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் தான் இரவா நிலையை அடைய முடியும். இப்ப இன்னும் ஒரு சின்ன விஷயம், விஞ்ஞானிகள் வழியா போறேன். டைம் டிராவல்ங்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலத்தில் பின்னோக்கி செல்லுதல். நான் ஒரு கற்பனையில சொல்றேன். இப்ப நான் காலத்துல பின்னோக்கி போறேன்னு வைங்க. முன்னோக்கி போய் என்ன இன்னும் இப்ப 20 வருஷம் கழிச்சு என்ன ஆக போறேன்னு தெரியல. பின்னோக்கி போறேன்னு வைங்களேன். நான் நேத்தி பொழுதுக்கு போயிருவேன் உடம்ப நவுத்திக்கிட்டு. அங்கேயும் எனக்கு பசி இருந்தது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பசி இல்லைன்னா நான் செத்துருவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நேத்தி உடம்புக்கு போயிருந்தேன்னா அங்க பசி இருந்தது. இப்ப பின்னோக்கி போறேன். முந்தா நாளும் பசி இருந்தது. அதனாலதான் உயிரோட இருக்கேன். ஏன்னா நான் செத்து போயிட்டாதான் பசி இல்லையே. அப்ப நான் முன்னோக்கி போகணும்னா, காலத்துல முன்னோக்கி போகணும்னா எனக்குள்ள பசி இருக்கணும். இப்படியே நான் போனேங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா செத்து போனாதான் பசி இருக்காத. அப்ப பசி இருக்கிற பக்கமா நான் போயிட்டு இருக்கேன். இப்ப 20 வயசுல பசி இருந்தது, அங்க போயிட்டேன். பசியின் துணையோட தான் நான் முன்னோக்கி போறேன். இப்ப எங்க போறேன்? எங்க அப்பா இருக்கிற பக்கமா போறேன். இதை முன்னோக்கின்னு சொல்றது. முன்னோர்கள்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க. பின்னோக்கி போறதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் மட்டும் தனியா போறது. என் குழந்தை பிறந்தது, அதுக்கு பசி வந்து அது தனியா பிரிஞ்சுட்டு, உயிர் கருவுல பசி வந்து அது தனியா உழுந்து முளைச்சிட்டு, அப்படி வச்சுக்கலாம். ஒரு செடியில இருந்து பல விதைகள் உழுந்து முளைக்கும். செடியும் உயிரோட இருக்கும். செடிக்குள்ள இருக்கிற பசியை காப்பாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் செடி உயிரோட இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற பசியை காப்பாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளை பத்தி நான் கவலைப்பட வேணாம். நான் ஆரோக்கியமா இருப்பேன். அப்ப நம்ம பசியை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் போலாம். பசி இருக்கிற வரைக்கும் வாடலாம். பசியை கொண்டு உடலை முன்னோக்கியும் நகர்த்திட்டே போலாம். இப்படியே பசியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போறோம்னு வைங்களேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பசி தானே வளர்ந்து வந்தது. பசியின் துணையோடையே நம்ம முன்னோக்கியும் போகலாம். இது காலத்தில் உடல் நகர்ந்து போகின்ற முறை. உடலை வலிமைப்படுத்தி கொள்ளுகின்ற முறை. இது வரைக்கும் பூமியில யாரும் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசியே இருக்க மாட்டாங்க. கடைசியில எங்க போய் இருப்போம்? நம்ம அப்படியே முன்னோக்கி நகர்றதா கற்பனையா வச்சுக்கோங்க. இப்ப ஆச்சு. இப்ப எனக்கு எத்தனை வயசு ஆச்சு? இப்போ ஆமா 66 வயசு ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போறேன். 60 வயசுக்கு போறேன், 50 வயசுக்கு போறேன், 40 வயசுக்கு போறேன், 30 வயசுக்கு போறேன், 20 வயசுக்கு போறேன், 18 வயசுக்கு போறேன். மீசையெல்லாம் காணா போயிட்டு திருப்பி சின்ன வயசு ஆயிட்டேன். சின்ன பையன் ஆயிட்டேன். கால் சட்டை போட்டேன். அப்புறம் 1 வயசுக்கு போயிட்டேன். குழந்தை ஆயிட்டேன். பாருங்க, இங்க எல்லாம் பசி இருந்துதான் என் கூடவே வந்திருக்கு. நான் செத்து போகும்போது பசி இல்லாம போயிட்டு, என் உடம்பு அழிஞ்சு போயிட்டு, உயிர் அழிஞ்சு போயிட்டு. அப்ப பசியை நம்ம உண்மையா கடைபிடிச்சோம்னா
அப்பா உடம்புக்குள்ளேயே போயிடலாம். அங்க நம்ம உயிரணுக்குள்ள பசி இருந்தது. நம்ம கூட நிறைய ஒரு துளி இப்பவும் போய் கேட்டு பாருங்க விஞ்ஞானிகளை. உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு உண்மை. ஒரு துளி உயிரணு தொகுப்பில் ஒரு துளி விந்துவில் சமன்னு சொல்ற ஒரு துளியில 4 கோடி உயிரணுக்கள் இருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. அவ்வளவும் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாமே தூங்கிட்டு. ஒன்னே ஒண்ணுதான் உயிர் பெற்று எழுந்து யாசின் ஆகுது, பானு ஆகுது, பிரதீப் ஆகுது, ஞானப்பிரகாசம் ஆகுது, அனார்கலி ஆகுது. ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு 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 சிங்கிள் டிராப்ல ஒன்னே ஒண்ணு உயிர் தெழுந்து வருது. எல்லாம் தூங்கிடுது. இந்த பசி தான் உண்மையான பசி. முத ஒரு புள்ளியில ஒரு நெருப்பு பொறி உண்டாச்சு பாருங்க. அதுதான் அமேசான் காட்டுல அழிக்க முடியாத பொறி விரிவடைஞ்சது. அது திருப்பி இப்ப மறைஞ்சு போகணும்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த ஆரம்பிச்ச வழியாவே போய் நம்ம எந்த ஊர்ல இருந்து வெளியில வந்தோமோ அந்த ஊருக்கே போனாதான் பழைய இடத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். வீட்டை விட்டு வெளியில போயிடுறீங்க, திருப்பி வீட்டுக்குள்ள போனா போன வழியாவே வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான். அந்த மாதிரி இந்த பசியின் துணையை பற்றி கொண்டால் எல்லாம் செயல் கூடும். எண்ணானை அம்பலத்தே, இதெல்லாம் அவர் எழுதுனது. கடை விரித்தோம், கடையை விரிச்சு என்ன காட்டினாரு? பசியை எப்படி எழுப்புறதுன்னு காட்டினாரு. செத்து போகாம இருக்கலாம்னாரு. சாகாத கல்வியே நான் ஆரம்பித்த சங்கத்தின் லட்சியம்னு காட்டினாரு. இதை சொல்லி கொடுக்கறது தான் என் வாழ்நாள் வேலைன்னு சொன்னாரு. ஒருத்தர் கூட படிக்கல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தர் கூட அவராட்டம் முக்காடே போடல. நம்ம செத்து போயிட்டோம்னா சூடு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். உடம்புக்கு ஜுரம் வந்தா, காய்ச்சல் வந்தா, குளிர்ச்சுன்னா போர்வை போத்திக்கிறோம்னு தெரியும். அந்த போர்வைக்குள்ள இருக்கிற சூடுதான், அந்த உடம்புல இருக்கிற சூடுதான் காப்பாத்துன்னு இன்னமும் தெரியும் எல்லாருக்கும். ஆனா அந்த சூட்டை காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒரு ஆள் அந்த ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுதான் 52 வருஷம் முக்காடு போட்டிருந்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோமா? யாராவது யோசிச்சிருப்போமா? குளிர்ச்சுன்னா கையை கட்டிக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். கையை கட்டலைன்னா உடம்புல சூடு வராது, அதனாலதான் குளிரும் போது கையை கட்டிக்கிறோம்னு தெரியும். அந்த ஆளும் கையை மூடிக்கிட்டு அந்த சூட்டை எழுப்புறதுக்காக தான் உட்கார்ந்து இருந்தான்னு தெரியுமா? நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா திருமூலன் சொன்னா உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா, பசியை பத்திரமா வச்சுட்டு சாப்பிடு, ரொம்ப நாளைக்கு உடம்பு இருக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிற மாதிரின்னு சொல்லி கொடுத்தான். லங்கன மௌடதம் அப்படின்னு மருந்து சொல்லுச்சு தமிழ். பசிதான் மருந்துன்னு தமிழ் சொன்னிச்சு நேரடியா. எல்லாத்தையும் தாண்டி பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு ராமலிங்கம் சொன்னாரு. ஒருத்த கூட கேட்கலீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் கொளுத்தி ஒளியோடையும் வெப்பத்தோடையும் கலக்கிற உடலை பசியின் துணையை மட்டும் பிடிச்சிட்டு போடா கொஞ்சம் கொஞ்சமா. ஆகார மறை நித்திரை கால் மைதுனம் வீசம் பயம் பூச்சியம். பயப்படாதடா, பசியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போ. பசிக்கு பயந்துகிட்டு எதையாவது பிடிச்சி உள்ள போட்டுக்கிற. பசிக்கு உன்னையே கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க பழகு. பசித்து இரு. நிழல்ல இருன்னா எல்லாருக்கும் தெரியும், வீட்டுக்குள்ள இருன்னா தெரியும், கடத்தர்ல இரு வரன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்க இருக்கணும்னு. பசியில இருன்னு சொன்னான்டா, பசித்து இருன்னு. நம்ம நினைச்சு பார்த்தோமா? பசியை எழுப்ப முயற்சி பண்ணிருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பசியை எழுப்ப முயற்சி செய்யுங்கள். யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஐயா, முடிப்போம். மணி 7:30, 7:45. இன்னும் 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு. கேட்க விரும்புறவங்க இருந்தா கேளுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேட்டுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முடிக்கலாம் ஐயா, கண்ணு. சரிங்க ஐயா. ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஐயாவை நாம் தவம் நிலையில் இருந்து மாற்றும் இத்தனை நேரம் பசியை பற்றி எப்பவும் போல ஐயா பசியை பற்றி வேற வேற கோணத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அவரோட பயணித்தவங்க எல்லாருக்கும் பசியை பற்றியும் நம்முடைய உடலை எப்படி பாதுகாப்பது பசியின் மூலம் என்பதை பற்றியும் இன்று தெளிவாக விளக்கினீர்கள் ஐயா. ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சிறப்புங்க ஐயா. இப்போ இன்றைய தலைமுறை பசியை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவங்க பசி எப்படி இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணியே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தலைமுறை தான் இருக்காங்க. அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா எப்படி சாப்பிடலாம்,
நடுராத்திரியில சாப்பிடலாம், விடிய நேரம் சாப்பிடலாம்னு சாப்பாடை பத்தியே பேசிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. பசியை பத்தி சொல்லி ஒரு புதிய ஒரு புரிதலை மக்கள் மனதில் எழுப்பியிருக்கீங்க. மிக சிறப்பான இந்த தலைப்பு. அதாவது பசியை எப்படி உணரணுன்றது கூட தெரியாம இருக்காங்க. இப்ப அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்களே அடுத்த தலைமுறையே அவங்க இந்த சாப்பிட்ரு, மணி ஆயிடுச்சு சாப்பிட்ரு உடனே அப்படின்னு. மணி ஆனா சாப்பிடணுங்களா, பசிச்ச பிறகு அப்பயும் சாப்பிடாம இருக்கணுங்களா? அந்த ஒரு சிறிய விளக்கம் குடிச்சிட்டு நிறைவு ஒரு செஞ்சுக்கலாங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க முடிச்சாலும் நான் எனக்கு ஒரே ஒரு விடை மட்டும் சொல்லுங்க. இத்தனை சொல்லுங்க. மாசம் இத்தனை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கூட்டமாவது நான் பேசியிருப்பேன். நிச்சயம் ஆமாங்க. உடல் சார்ந்து உங்க வாழ்க்கை சார்ந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணுதை பத்தி தான் பேசியிருக்கேன். இவ்வளவு உடம்பு இருக்கிறேன். மண்டைய ஆமாங்க. கசக்கிட்டு இது மாதிரி யாரும் பேசினதே இல்லை. நம்மளுக்குள்ள சண்டையெல்லாம் வந்திருக்கு. ஒரே ஒருத்தராவது இந்த பசியை எழுப்புறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வாழ்க 10 வளமுடன். நிமிஷம் உட்கார்ந்து பேர் சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உமையா ராஜா பேசுறேங்க ஐயா, திருநெல்வேலியில இருந்து. இந்த பயிற்சி செய்யறீங்களா? இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நான் பயிற்சி எதுவும் செய்யல. நான் தவ பயிற்சிகள் மன்றத்துல வந்து ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் பயிற்சி எடுத்திருக்கிறேன். பயிற்சி எடுத்து அருள்நிதி தான். ஆனால் அந்த உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள், மற்ற இதுகள் எல்லாம் சைவ உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே பின்பற்றிட்டு இருக்கேன். ஜீவகாருண்யத்தை பின்பற்றிட்டு இருக்கிறேன். இந்த உணவு எடுத்துக்கிடலைன்னா அல்சர் வந்துருதுங்களா ஐயா? உணவு பசித்து இருக்கணும்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற சரிதான். பசியோட இருந்தா அந்த உணவு அந்த நேரத்துக்கு போட்டு பழகியாச்சு. அந்த நேரத்துக்கு கொடுக்கலன்னு உடனே உள்ள வயிறுக்கு கிள்ள ஆரம்பிச்சிருது. அந்த அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருதுங்களே. ஓகே 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 வந்துட்டோம், விடைக்கு வரோம். அது எப்படி சரி பண்றதுங்கய்யா? வரேன். நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க. பசி என்பது என்னங்கிறது புரியாம வரைக்கும் நீங்க அல்சரு, கொழுக்கட்டை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வெறும் வாயிலேயே சொல்லிட்டு தான் இருப்போம். பசி என்பது வயிற்றின் மையப்பகுதியிலிருந்து எழும்புகின்ற வெப்பம். இந்த வெப்பத்தை சரியான முறையில் எழுப்பினீங்கன்னா தேவையில்லாத வெப்பம்லாம் தொண்டை வழியா உள்ள போயிடும். மாடு வந்து உங்களாட்டம் வெப்பத்தை வெளியேற்ற முடியாது. மாட்டுக்கு வயிறு ஒரு இடத்துல இருக்கு, வாயு ஒரு இடத்துல இருக்கு. மாட்டு வயிறும் வாயும் கிடைமட்டத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வயிறும் வாயும் நேரா வெர்டிகலா இருக்கு, செங்குத்தா இருக்கு. உங்க வயிற்றுக்குள்ள உண்மையிலேயே வெப்பம் எழும்புச்சுன்னா, அமிலம் சுரந்ததுன்னா அதுல அதிகப்படியா உள்ள இருக்கிற வாயு வெளியேறி தொலையும். அது உள்ள தேங்குனாதான் அமிலம் சுரந்து அங்கேயே தங்குனாதான் நோய். நீங்க அந்த அமிலத்தோட சுரப்பினுடைய பின்விளைவான வெப்பத்தை வெளியேற்ற கத்துக்கணும். நீங்க அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பசியை எழுப்புவது என்பது. இந்த இரவுல முக்காடு போட்டுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காருங்க. 20 வருஷத்து பிரச்சனை, 30 வருஷத்து பிரச்சனை. உயிரோட ஒருத்தர் எதுக்கு இருக்கிறாரு? ஐயா ஒரு நிமிஷம் இப்படி உங்க தலையை காட்டுங்க. இன்னைக்கு பேசினாரு அவரு, என் மதிப்பிற்குரிய நண்பர் திரு ஜமால் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சாயந்தரம் சொன்னாரு, நான் எவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து ஒரு அரை மணி நேரம் சொல்லணும். அவ்வளவு நாள் சொன்னாதான் என்னெல்லாம் இதுல நான் சௌரியம் அடைஞ்சேன்னு சொல்ல முடியும். ஆனா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், நன்றிங்க ஐயான்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒற்றை நாணயங்கிற மாதிரி ஏதோ எல்லாமே இந்த ஒற்றை நாணயத்துல இருக்குன்னு ஒரு கதாநாயகி பாடுவா. அந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு. அரை மணி நேரம் நான் அனுபவிச்ச சுகத்தை சொல்ல ஒற்றை வரியில சொல்றேன்னு சொல்றீங்களே, நன்றின்னு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி இந்த பசியை எழுப்புவதற்கான முயற்சியில இருங்க. உங்க வயிற்றுல பசியே இல்ல, அமில சுரப்பு இருந்தது, அதீதமான வெப்பம் எழும்பி உள்ளேயே சுத்திட்டு கிடக்கிறது. அந்த சுத்திட்டு இருக்கிறது சுலபமா வெளியில கடந்து போறது மாதிரி மனித உடல் மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ராமலிங்கம் சொல்றான், மனித உடலுக்கு மட்டுமே கடவுள் என்ற சொல்லின் பொருளை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா அது அறிவுல மட்டுமே தெரிந்து அறிவில் மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம். என்னுடைய பேச்சை தொடர்ந்து கேட்டு இருந்தீங்கன்னா தாங்க நீங்க உங்களுக்கு புரியும். மத்த எந்த ஜீவராசியும் கடவுளை பத்தி நினைக்கல. ஏன்னா அதுக்கெல்லாம் அறிவை பத்தின சிந்தனை இல்ல. அறிவுல இயங்குற இயக்கம் இருக்குன்னே தெரியாது. மின்சாரம் அறிவுல தெரியும், ஆனா இயங்கிட்டு இருக்கு. கனசதுரம் அறிவுல தெரியும், இயங்குது. கூம்பு புனல் மாதிரி வடிவம் அறிவுல தெரியுது, இயங்குது. தரையில ஒரு கனசதுர வடிவமா குழி போட்டு பாருங்க, ஒரு கூம்பு வடிவமா குழி போட்டு பாருங்க, ரெண்டுலையும் தண்ணியால் நிரப்பி பாருங்க. கூம்புல ஊத்துன தண்ணி நிக்கும். அப்போ அது வேலை செய்யுது, ஆனா வெறும் கோடுகளா இருக்கும். இந்த மாதிரி தமிழர்களின் கடவுள் கொள்கைகள். இந்த மாதிரி பசி என்பது, இந்த பசியை நீங்க எழுப்புனீங்கன்னா இந்த அமிலத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு மேல போயிருங்க. இந்த பசியை எழுப்பவே இல்லை. நீங்க உள்ள ஓடிட்டு இருக்கிற அமிலம் அங்க பொங்கி அங்கேயே நிக்குது. இந்த வெப்பத்தை எழுப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அல்சர்லாம் காணா போயிடும்.
இரும்பு செரிக்கும், அல்சரே வராது. ஏன்னா வயிற்றோட மையப்பகுதியில மட்டுமே இருந்து வெப்பம் குடலை எந்த இடத்தையும் தொடாம போகும். பசியோட இருந்தா மட்டும்தான் போகும். ஆனா பசியை எழுப்பாம நீங்க அல்சரை குணப்படுத்த முடியாது. உணவோட அளவை குறைக்க முடியாது. உணவே இல்லாம பல நூறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தன் கூட மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையே படலங்க. அப்ப இவனை காட்டுல போய் என்னதான் செஞ்சிருப்பான்னு நினைச்சு பாருங்களா. ஐயா அந்த பசி எழுப்பியிருக்காரு. சமீபத்துல எத்தனை மாசமா ஐயா நீங்க செய்றீங்க இந்த பயிற்சியை? ஒரு 10-15 நாளா செய்யறேன். அதுலயே ஆச்சரியமான மாறுதல். ஆமா ஆமா. இந்த பசியை எழுப்புற பயிற்சிங்க ஐயா. அந்த பயிற்சியை நான் ஒரு எத்தனை வருஷமா செய்யறேன்னு தெரியாது. அனார்கலி அம்மாவுக்கு தெரியும், சசிகுமாருக்கு தெரியும். லோன்னு ராத்திரி பூரா அலைஞ்சு பகல் பூரா இந்த மாதிரி காய நிலையில வாயை திறக்கிற வாயை ராத்திரி வரைக்கும் முடுறது இல்ல. அப்படிலாம் பேசுறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியறதே இல்ல. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், விடியற் காலையில 5 மணிக்குள்ள குளிச்சிடணும், 6 மணிக்குள்ள சாப்பிடணும், வெந்நீர்ல கால் துடைச்சிடணும். வாரத்துல 2 நாள். ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியல. 6 மணிக்குள்ள சாப்பிடவே முடியல. லோன்னு அலையிறேன். ராத்திரில கால் துடைக்க முடியல. ஆனா ஒரு 1/2 மணி நேரமாவது இந்த பசி எழுப்புற வேலையை நான் செய்யாம இருந்ததே இல்லை. ஜுரம் அடிச்சாலும் உட்காந்துருவேன், மூக்கு ஒழுனாலும் உட்காந்துருவேன், வயிற்று வலிச்சாலும் உட்காந்துருவேன், சாப்பிட்டாலும் உட்காருவேன், சாப்பிடலன்னா எல்லாவற்றையும் சமநிலைக்கு கொண்டு வருகின்ற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஓரளவு சொல்லி நாங்க புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு 100 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நிமிஷம் நான் சொல்லி கொடுக்கறத நிறுத்திடுவேன். உங்க அல்சர் காணா போயிடும் நீங்க இந்த பயிற்சியை பண்ணுனீங்கன்னா. கண்ணு தெரியாதவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுல இருக்கிற கழிவுகள் வெளியேறி கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். இருதய நோய்கள், இருதய அடைப்புலாம் தானா திறந்துகிட்டு போவோம். வெப்பம் உள்ள புகுந்து ஓட்டையெல்லாம் திறந்து விட்டுட்டு போயிடும். சரியா? நிறைய நடக்குங்க. பசியை எழுப்ப பத்தி இது வரைக்கும் உலகத்துல யாரும் சொல்லாத ஒண்ணு. எப்படி பசியை எழுப்புறதுன்னு செஞ்சு கத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இது சும்மா வாயால கேட்டு கத்துக்கோங்கன்னு இல்லை. அதுக்காக தான் கேட்டேன், யாராவது இந்த பயிற்சியை செய்றீங்களான்னு கேட்டேன். அல்சரை குணப்படுத்துறதுக்கு இதுதாங்க முறை. ஒரு இரவுல தினசரி உட்காந்து பாருங்க. மதுரையில இருந்து அசோக் கலந்துருக்கீங்களா? அதுல மதுரையில இருந்து அசோக் கலந்துருக்கீங்களா? இல்ல. கர்நாடகாவில இருந்து பிரதீப் கலந்துருக்கீங்களா? இல்ல. வேற யாரும் எனக்கு அறிமுகமானவங்க? பானு கலந்துருக்கீங்களா? இல்ல. இவங்க எல்லாரும் இந்த பயிற்சியில இருக்கிறவங்க. நீங்களும் இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு இந்த உண்மை தெரிஞ்சுன்னா நீங்க கலந்துக்க மாட்டீங்க. இந்த ஆள்கிட்ட பேசி அல்லது உட்காந்துக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டு சும்மா ஒண்ணு இல்லைங்க. கையை முடிட்டு நீங்க முக்காடு போட்டுட்டு உட்காந்துனீங்க. ராமலிங்கம் என்ன மந்திரமா ஓதுனாரு? அருட்பெருஞ்சோதின்னு ஒரு மந்திரம் சொன்னாரு. அது என்னன்னு பாருங்க. கொஞ்சம் அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க, விரிவுபடுத்துங்க. ஒரு சின்ன நுண்ணிய துகள்ல ஆரம்பிச்சு மிகப்பெரிய பெரும் ஜோதி, பெரிய வெளிச்சமா பத்திட்டு எரியுதான். அமேசான் காடு பத்திட்டா கூட ஒரு சின்னோண்டு புள்ளியில தான் நெருப்ப ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த பசியை நீங்க உங்க உடம்புக்குள்ள எழுப்ப ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றிடத்துல உங்க உடம்பு பூரா படர்ந்து மறைந்து ஒளியா மாதிரி இந்த உடம்ப தூக்கிட்டு பெரிய வெளிச்சத்துக்குள்ள எங்க வேணாலும் போகும். பேரண்டத்துல ஒளியா மாத்தினா எந்தெந்த உலோகங்களுக்கெல்லாம் போலாம், எந்தெந்த கோள்களுக்கெல்லாம் போலான்னு கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல உடம்புல நீங்க ஹார்ட் அட்டாக்கை நிறுத்தி பாருங்க. அல்சரை குறைச்சி பாருங்க. செரிமானமின்மையை சரி பண்ணி பாருங்க. மூக்கு சளி ஒழுவுறதை நிறுத்தி பாருங்க. கொஞ்சமும் முதல்ல இதுல ஜெயிச்சிங்கனாலே உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். அதுக்குதான் யாராவது ஒருத்தராவது செஞ்சு பாத்தீங்களான்னு நான் கேட்டேன். நன்றிம்மா, போதுமா, ஒருத்த கூட செய்யலன்னு தெரியுது. வாழ்த்துகள், வாழ்க வளமுடன். முடிக்கலாங்க அம்மா.